bow down our head in prayer and say, God, we surrender our lives to you this morning time. We give you glory and we give you strength. We ask for your strength this morning time, Lord. Take control of our lives. Even as we start, we want to surrender ourselves to you, Lord. We want to say, you are the King of Kings and the Lord of Lords in our life. There is no one like you, Jesus. Even as I am standing here today morning, I surrender my life to you. I give myself to you, Lord. Even as I am worshiping, may you speak to me today morning. Let this be the prayer for all of us today. Even as you close your eyes in prayer and say, God, thank you for this day. Thank you for this opportunity. I just want you to remember the sacrifice that God has done for you in your life. His precious blood on the cross of Calvary that's available for you and your family. And because of that, today we are able to say, Abba, Father. We're able to freely worship Jesus because of that. So can we raise our hand and say hallelujah in this place? Hallelujah. 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 We say hallelujah. Come on and raise your hand and say hallelujah. We worship you, Jesus.
என் ஜீவனே காலும் நீ வலிய நான் நினைக்க என் ஜீவனே காலும் நீ வலிய நான் நினைக்க ஆராதனா ஆராதனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா ஆராதனா 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 துல்லியம் சொல்வான் யாருமில்லே அங்கே போலே இயேசுவே துல்லியம் சொல்லான் யாருமில்லே அங்கே போலே இயேசுவே ஜீவனே சொந்தமே அங்கே மார்பில் சார்ந்து ஞான் ஜீவனே சொந்தமே அங்கே மாறி சாய்து ஞான் ஆராதனா 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 நின்னே போலே ஸ்நேகிச்சேடான் ஆவதில்லா ஆக்குமே நின்னே போலே ஸ்நேகிச்சேடான் ஆவதில்லா தார்க்குமே ஸ்நேகமே ஸ்நேகமே பிரேமமே நின்னில் நான் சேர்ந்திடினோ ஸ்நேகமே பிரேமமே நின்னில் ஞான் சேர்ந்திடினோ ஆராதனா சொல்லுங்க ஆராதனா 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 மறுபடியும் சொல்லுங்க நம்மில் அன்பு கூர்ந்த அந்த தேவனை நாங்கள் ஆராதனை செய்வோமா ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவன் அவர் மாத்திரமே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த காலை வேளையில தேவனை ஆராதனை செய்ய எங்களின் சோம்படி நாவிகளை தேவன் எடுத்து போடுவாராக தேவன் தாமே எங்களை வழி நடத்துவாராக கர்த்தருடைய கரம் எங்கள் மீது இறங்குவதாக சபையிலே ஆண்டவரே உமது பிரசன்னம் இந்த சபையில இறங்கட்டும் ராஜா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோமே தகப்பனே நாங்கள் இந்த இடத்துல ஒரு பலன் அடைந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே
தேவனே இறங்கும் தகப்பனே. ஆராதனை ஆண்டவரே நாயகனே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓஹோ ஆராதனா 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 ஆராதனா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் வரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான். எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. தேவனிடத்தை நெருங்கி சேர நீங்கள் ஆண்டவர்கிட்ட கதறி சொல்லுங்க. ஆம் தகப்பனே, இதயத்தின் ஏக்கமையா, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்பவரே, என் மீட்பரே, மீட்பவரே, என் மீட்பரே. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா.
ஏக்கமையா மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. விடாதீங்க, சொல்லுங்க. உம் சித்தம் செய்வதுதான். ஆண்டவரே, உமது சித்தம் என்ன ஆண்டவரே? இந்த காலை வேளையில எங்களோடு பேசுங்க தகப்பனே. உமக்கு சித்தம் இல்லாத காரியங்களை விட்டு நாங்கள் விலக எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இருப்பதுதான் தகப்பனே உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இந்த காலவேளையில் உங்கள் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 26 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் நீர் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் அன்பை குறித்து மிகவும் அதிகமாய் வேதத்திலே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறார். மறுபடியாக இதை சொல்கிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதை சொல்லுகிறது யாரு? இதை நான் உங்களுடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலவேளையில் கூட கர்த்தருடைய அன்பு நாங்கள் எங்களிடத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எந்த விஷயத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன கற்பனைகளை இந்த காலவேளையில் நாங்கள் சொன்னோம். ஏசையா, நீங்கள் உம்மோடு இருப்பது தான் எங்களோட வாஞ்சை என்று சொன்னோம். தகப்பனே, ஆண்டவரை, நாங்கள் சித்தம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சித்தம் நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். இந்த வேளையில் நாங்கள் அன்பு கூறும் பொழுது எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கால வேளையிலே சொல்லுவோமா, பயமில்லையே, 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 என் கர்த்தர் என்னோடு ஆதரவாய் இருப்பதனால். ஒரு புதிய பாடல், இலகுவான பாடல் தான். இந்த கால வேளையிலும் கூட இந்த பயமில்லையே, பயமில்லையே என்று சொல்லி, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறும் நீர் என்று சொல்லி பாடுவோமா? பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறும் நீர். நான் பெற்ற சிறந்த கைமாறும் நீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறும் நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, பயமில்லையே,
ஆராதிக்க பயத்தோடு வந்திருக்கிற நாங்கள் பயமில்லை என்று சொல்லி பாடும் பொழுது கர்த்தருடைய பயம் எங்களை விட்டு நீங்குவதாக. ஆண்டவர், இந்த வேளையில் கூட அடுத்த பாடலை நாங்கள் பாடுவோம். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒளியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒளியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒளியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒளியாதே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொள்வதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த நாளும் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொள்வதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும்
எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த நாளும் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். ஓ நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொள்வதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தரும். கடைசி ஒரு முறை சொல்லுங்க. ஒரு தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொள்வதால் கர்த்தர் இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். இந்த காலை வேளையில் கூட கர்த்தருடைய தோள்களில் நாங்கள் சாய்ந்திருக்கிறபடியால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த காலை வேளையில் கூட அப்படிப்பட்ட தேவனிடத்தில் சொல்வோமா, தேவனே உங்களுடைய அபிஷேகத்தை எங்கள் மீது நீர் இறக்கும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காயிலும் பலமற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். 2 நாளாகமம் 4:11 இப்படியாய் சொல்கிறது. பலமுள்ளவனுக்காயிலும் பலம் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த காலை வேளையில சொல்ல போகிறோம், அபிஷேகநாதரே அபிஷேக தைலத்தால் இந்த காலை வேளையில எங்களை நிரப்புங்க என்று சொல்லி தேவனை நோக்கி சொல்லுவோமா. பலத்தின் மேல் பலனடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. தகப்பனே, நறுமண பொருட்களாலும் ஒளிவ எண்ணெயினாலும் அபிஷேக தைலத்தினாலும் என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில சொல்லுவோமா தேவனிடத்தை நோக்கி. அபிஷேகநாதரே அபிஷேக தைலத்தால் வெள்ளத்தின் மேல் வெள்ளடைய அபிஷேக தைலத்தால் வெள்ளத்தின் மேல் வெள்ள
ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுவீர். இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுவீர். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். மறுபடியும் சொல்லுங்க. நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட சொல்லுங்க. உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகம் ஊற்றுவீர். உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகம் ஊற்றுவீர். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் ஆண்டவரே அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் நறும் தைலமாய் என்மேல் இறங்கட்டும். மறுபடியும் சொல்லுங்க. நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். நறுமண பொருள்களும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஓ பிரசன்னா, பிரசன்னா தேவா, ஹல்லேலூயா, பிரசன்னா தேவா, பிரசன்னா. கடைசியா சொல்லுவோம். பிரசன்னா, பிரசன்னா Heavenly Father, Lord Jesus, we thank you, God, for this morning time that you have given us, Lord. That your presence is working in this place, that your anointing is working in this place, that you are here in this place. We want to thank you, Lord Jesus.
We want to thank you, Lord Jesus. We want to thank you, God, that you are God who is enthroned. You are a God who is all powerful. Your name is Jesus. That you were raised from the dead. You are a God who is alive even in this place. This morning time, even as we are all here today, all that we can do is just raise our hand and say, thank you, God. Thank you for being my God. Thank you for being my Father. Thank you for being my Jesus, Lord. We want to thank you. Thank you for your blood. Thank you for your grace. Thank you for your deliverance. Thank you for the freedom that you have given. Thank you for the healing that you have given. This morning time, how many of you can say thank you for something that you have done in my life, Lord? Can we just raise our hand and say, God, I thank you. I surrender my life to you, Lord Jesus. I surrender my life to you, Lord Jesus. I surrender it all to you, Lord Jesus. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory. Can we say, and the honor, and the honor. Lord, we lift our hands in worship as we lift. For you are great, you do miracles. Oh, there is no one, Jesus. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else. There is no one else like you. Can we say you deserve the glory and the honor. As we lift your holy, oh, you deserve the glory and the honor. As we lift our hands in worship, can we raise our hand and say, you are great, you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else, nobody like you, Jesus. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else. Even as you worship God this morning time, let the Spirit of God take control of your life. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. Hallelujah. For the Lord God Almighty reigns. Can we say hallelujah? Hallelujah. For the Lord God Almighty reigns. Hallelujah. For you are holy.
wave your hand at Jesus and say, oh, you are holy, Lord. Oh, you are worthy, Lord. Are you, Lord God Almighty? You are worthy, worthy is the Lamb. Amen, Lord, worthy is the Lamb. For you are holy. Come on and raise your hand and say, holy is your name, worthy is your name, King of kings and Lord of lords, Jehovah Jireh, Jehovah Nissi. We worship you, Lord. Holy, holy are you, Lord God. Are you, Lord God Almighty? Worthy is your name, worthy is the Lamb. Worthy is the Lamb. You alone are worthy, Lord, worthy is the Lamb. Come on and open up your mouth and say, come on and open up your mouth and just praise God this morning time. Thank you for your grace. Thank you for your anointing. Thank you for your healing. Thank you for working in my life. Thank you for the deliverance. Thank you for the breakthrough. Thank you for, Lord, you're giving me. You are moving in my life. You are moving in my family. You are moving in my church. Come on and open up your mouth and say, worthy, worthy, worthy is your name. Holy is your name. Glorious is your name. Oh, worthy is the Lamb. Worthy is the Lamb. Can you just say this morning time, holy, holy are you, Lord God Almighty. Oh, we worship you, we worship you, we worship you. We want to thank you for this morning time, Jesus. This morning time that God is working in your life, that God is moving in your life this morning time, even today morning, that there is power in the name of Jesus, there is power in the blood of Jesus, there's anointing in the name of Jesus, there is healing in the name of Jesus. I want to encourage you this morning time, let's take 2 minutes to raise our hand and start speaking the name of Jesus over our family, over our church, over our ministry, over our children, over everything that we are going through. Come on and open up your mouth and say, Jesus, Jesus, Jesus. Come on and open up your mouth and say, Jesus, Lord. We worship you, Jesus. We worship you, Jesus. We worship you this morning time. We praise your name this morning time. We invite you in our life, Lord. We invite you in our family. We invite you in this church. Come on, don't look here and there. Just close your eyes and say, God, I need you in my life. I need you in this place. I need you in my family. I need you, God. Open up your mouth and say, Jesus, Jesus, Jesus. Let the power of God start working in your family this morning time. Let the power of God start working inside of you, wherever you are. Wherever you are, open up your mouth and say, Jesus, Jesus. We worship you, Lord. We worship you, Jesus. Everything that I am going through, every struggle that I am going through, you understand. You are working in my life, God. You are a way maker. You are a miracle worker. You are a promise keeper this morning time. Come on and open up your mouth and say, way maker, miracle worker, promise keeper, light in the darkness. Oh, you are way maker in this place. Way maker, miracle worker, promise keeper, light
If you believe this morning time, will you raise your hand and say, Waymaker in this place, Waymaker, miracle. You are promise keeper, light in the darkness, my God. Oh, you are Waymaker in this place, Waymaker, miracle. You are promise keeper, light in the darkness, my God. Oh, yes, you are Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. If you believe that God is going to do a testimony in your life this month, Lord, come on and say, Waymaker, miracle, you are promise keeper, light in the darkness, my God. Oh, that is who you are. That is who you are. That is who you are. That is who He is this morning time. Come on and say, oh, that is who you are. That is who you are. Can we raise our hand and say, Waymaker in this place? Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. Oh, you are Waymaker, Lord, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. Amen. Hallelujah, Hosanna. Hallelujah. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. We say hallelujah, Lord. Hallelujah, Hosanna. Amen, Jesus. Hallelujah. Oh, hallelujah, Hosanna. Hallelujah. This morning time, even as we finish this worship session, just I want to encourage whoever is standing here this morning, if you are ready to say, God, I surrender my life to you. I need you this morning. I have tried everything. It's not working. I need you in my life. Just raise your hand this morning time and say, God, everything in my life is broken if you cannot come. You are the Jehovah Rapha. You are a God who is healing me this morning time. Just raise your hand and just pray. Just pray. Just say, God, thank you, Jesus. Speak to me this morning time. Speak to me this morning time. Speak to me. Speak to me, Jesus. We want to thank you, Jesus. Thank you, Lord, for speaking. Thank you for being with us. Every burden, every pain, everything that I'm going through, I exchange it today morning with the freedom of Jesus, with the peace of Jesus, with the love of Jesus. I have no more worry in my life because I know that there is a God who cares for me. He's planning my way. He's preparing my tomorrow. All I have to do is just to trust in Jesus. I believe Jesus this morning time because I know He is a God who will listen. He's a God who will answer me whenever I call.
This morning time, God wants to have a personal testimony with you. Wherever you are, just raise your hand and say, God, I am ready for my testimony today. I am ready, Lord Jesus. I am ready for my testimony. In the name of Jesus, we pray. Amen and amen and amen. I welcome you all in the mighty name of the resurrected Savior Jesus Christ. Amen. Hallelujah. It's a great joy and a great blessing to be in the presence of the resurrected Savior. In His presence. Amen. அவருடைய சமூகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சமூகத்தில் காத்திருப்பது எத்தனை பெரிய ஆனந்தமும் பெரிய பாக்கியமும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. Praise God. நேரா தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். இந்த காலை வேளையில் ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு இடைப்படுவதற்கு இன்று நாளில் ஹalleluya ஆயத்தப்படுத்திருக்கும் அந்த மேன் ஆஃப் காட் ஃபார் திஸ் அவர் ஐ கால் ஹிம் அப். நீங்கள் வரும்பொழுது இயேசுவின் நாமத்திற்காக இயேசுவை கரங்களை தட்டி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க. Our God is a good God. Amen. Every time I come here, I love to say that statement because it's so true in our life. Our God is a good God. If you would have experienced the goodness of God, that statement will be so impactful in your life. When everything else was not good, was the worst situation, there was a good God in our life. I'm in debt to that goodness of God that is in our life. When everything was not good, God remained good. Biggest gift and blessing. How many of you can say that? Everything was not good, but Jesus was good in my life. What a privilege that is. Amen. How many of you can say that? How many of us can agree with me? What a privilege that is. When everything around me was not okay, Jesus was good in my life. That's why I say God is good. Amen. All the time. From January till December, He's good. Amen. From Sunday to Sunday, He's good. From the moment you were born till now, He's good. For the next generation also, God is good. Amen. So can we say God is good? All the time, God is good. Amen. Hallelujah. This morning time, I want to share a small thought with you before we go into the word. Maybe Akka can help me translate that. I want to share a small thought with you before we go into the word. வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை நம்ம பார்க்க யோசிக்கலாம். In Isaiah chapter 6 verses 8, if you have your Bibles, and maybe the team can put it on the screen. Isaiah chapter 6 verse 8, God is asking a question. Whom shall I send? God is asking. யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். Whom shall I send is the question. The response is, here I am, send me. Church of God, today morning, the people who will change the world, the people who will change tomorrow, the innovators of tomorrow, the people who will change the world. கர்த்தர் யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கும்போது அவர் நான் போவேன், இதோ நான் அடியேன், நான் என்னை அனுப்பும் என்று அவர் சொல்லும் பொழுது, so I'm saying a statement, the people who will change the world உலகத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் are not the smartest people or the most strongest people or the most wealthiest people. Maybe they have an impact, but they cannot change the world. ரொம்ப வல்லமை உள்ளவர்கள் இல்ல நிறைய வித்தியாசமான எண்ணங்களை உள்ளவர்கள் அவர்களால அல்ல. It is the people who can say, here I am, send me. If you are ready to go, God will use you and your family to change certain things in your life. Hallelujah. Hallelujah. யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ இதோ அடியே நான் போகிறேன் என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களால தான் அந்த உலகத்தை மாற்ற முடியும். This morning time I want to encourage you, be a family, be a person who says, here I am, God, send us. My family is available for you, Jesus. My life is available for you, Jesus. How many of you this morning time can say, here I am, God, can you send me? Amen.
நமது குடும்பம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து இதோ நான் போகிறேன் என்று சொல்லுகிறதற்கு நம்ம தான் முதலில் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். Hallelujah. Before Hallelujah. anybody else in Sharjah or in Dubai or in UAE, here I am. Send me, Lord Jesus. Use my family. Change my family. Change my house. I am available for you. How many of you can say that this morning time? Amen. Here I am, Jesus. Here I am, Lord. Here I am. Send me. Amen. Today morning, we are looking at a Bible series. We're doing our usual Bible study series from the books of the Bible. நம்ம தொடர்ச்சியாக ஒரு வேதாகம படிப்பு போல நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். And we were looking at a very beautiful book called the book of 1 John. Hallelujah, the epistles of John. Amen. யோவானுடைய நிருபம், அழகான நிருபம். அந்த நிருபத்தை நம்ம வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். This, are you all with me today morning? Can we say amen if we are on the same page? Can we say amen? Amen. Hallelujah. So we're looking at the book of 1 John chapter 2 today morning. Hallelujah. இந்த காலை வேளையிலே யோவானுடைய நிருபம், 1 யோவானுடைய நிருபம் 2வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். We looked at chapter 1 previous time and now we're looking at chapter 2. கடந்த வாரங்களுக்கு முன்பாக 1ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். இன்று 2ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். So for those of us who are joining for the first time, just to understand the context of the book, it is written by an apostle of Christ. சில பேர் இந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் கேட்க தவறி இருந்தால் ஒரு சில பேசிக்ஸ் எந்த கான்டெக்ஸ்ட்ல அது எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். So it's written by an apostle. இது வந்து ஒரு அப்போஸ்தலனால எழுதப்பட்ட நிருபம். And the type of this book is called progressive revelation. So what it means in English, it means as the chapters go, there's more understanding to what John is saying. Amen. இந்த நிருபத்தை வந்து தொடர்ச்சியாக முன்னேறுகிற ஒரு நிருபம் என்று நம்ம சொல்லலாம். ஏனென்றால் இந்த நிருபங்களை வாசிக்கும் பொழுது பல தொடர்ச்சியான காரியங்கள் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக தெரிவிக்கப்படுகிறது. And John is dealing with two important problems. Problem number 1 is that there is a wrong teaching that is happening at that early church. Amen. ரெண்டு முக்கியமான காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். ஒன்று வந்து அந்த நாட்களில் இருந்த கள்ள உபதேசங்களை குறித்து. Somebody say wrong teaching. Then he was also dealing with the incorrect behavior. Because of the wrong teaching, there's also wrong behavior. இந்த கள்ள உபதேசங்களினால ஒரு சில நல்லொழுக்கம் இல்லாத காரியங்களும் அங்க காணப்படுகிறது. What is the behavior? People are not knowing how to act in the church. They do not know how to act, and many people in the church, they love the world. They are more worldly than following Christ. So this is what is happening in the church that's written in that John is addressing to. நல்லொழுக்கம் இல்லாத காரியம் என்றால் என்ன என்றால் அங்க வந்து எப்படி சபைக்குள்ளாடி நடந்துக்க வேண்டிய என்கிற அந்த பண்புகள் தெரியாமல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரொம்ப உலக காரியங்களுக்கூடாடி ஒன்றிணைந்து அவர்கள் இருக்கிறார்கள். So John is writing to not only one church, but it's like an open letter for everybody who is listening. John is just giving a piece of advice. Amen. இது ஒரு சபைக்காக மட்டும் எழுதப்படாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்காகவும் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. And what's beautiful about the book of John is that the whole book can be summarized in one verse that is in 1 John chapter 1 verse number 5. Can we read that quickly? 1 John chapter 1 verse 5. This is Can we say God is light? And because he is light, there's no darkness in him. Hallelujah. What a privilege that is. God is perfect. Amen. Amen. God is perfect. Inside God, there's no darkness in him. That is the God you and me, we worship. Hallelujah. Amen. Can you open your mouth and say God is light? Amen. That's the God we worship. God is, there's no darkness in him. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். So the second chapter is a little bit more in depth about the concept of sin. Amen. இரண்டாவது அதிகாரம் பாவத்தை குறித்து ரொம்ப காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. Are you with me so far? Pastor's desire when he started this was as the people were preaching, he wanted the church to get strong in their theology. பாஸ்டனுடைய ஆசை எப்படி இருந்தது என்றால் இந்த ஒவ்வொரு நிருபங்களையும் வாசிக்கும் பொழுது அல்லது தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆழ்தத்துவமாக நம்ம விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தான். So if you had the opportunity to attend a seminary school, to go through seminary, or to go through a theological class, these concepts would be very understandable for you.
நீங்கள் ஒருவேளை வந்து ஒரு தியாலஜிக்கல் ஸ்கூல் அல்லது அந்த காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இது மாதிரியான ரொம்ப தியாலஜிக்கல் காரியங்கள் தான் கற்றுத்தரப்படும் அங்கே. But it's also nice for us as a church to understand a little bit more details about the word. Amen. ஆமென். தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக தியானிக்கிறது வந்து ஒரு நல்ல காரியம், ஒரு ஸ்லாக்கியம் அது. Hallelujah. Hallelujah. So just to give you a little bit of extra information, there's many different types of theology in our Christian faith. Hallelujah. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விதமான தியாலஜிக்கல் கான்செப்ட் வந்து இருக்கிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை தியானிக்கலாம். We were studying the book of Revelation, right? End times. We were looking at the theology of eschatology. It's the study of the end times. Amen. நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து வாசித்தோம், தியானித்தோம். அதுல பாத்தீங்கன்னா கடைசி காலங்களை குறித்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அதிகமாக கூறுகிறது. Then we were looking, Sister Sharmili was teaching us from the book of Timothy, and that is all about ecclesiology, which is the study of the church, study of the leadership, how to behave in a church, and that's what we were doing a few weeks ago. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம திமோத்தியினுடைய நிருபத்தை பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா எப்படி சபை இருக்க வேண்டும், சபையினுடைய லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க எப்படி இருக்க வேண்டும், சபையினுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். And this morning I want to introduce a new concept with you, and Flenda, probably you can put the first slide. And today's full understanding is all about soteriology. Hallelujah. So today's concept and the word that we're going to see is all about a umbrella called soteriology. Hallelujah. இந்த காலை வேளையில நம்ம இந்த யோவானுடைய நிருபத்திலிருந்து soteriology அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம தியானிக்கலாம். Why is that important for you to know? Is because this particular theology everybody should understand the basics. Why? Because that's all about our faith. Hallelujah. ஏன் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதில் இருக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால் விசுவாசத்தை குறித்ததானது. Soter means in Latin salvation. Hallelujah. soter அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் ரட்சிப்பு. And logos or ology means the study. So the study of salvation. Hallelujah. Amen. Logos அப்படினா படிக்கிறது அல்லது தியானிக்கிறது. So விசுவாசத்தை குறித்து படிக்கிறதானது என்று காணப்படுகிறது. Somebody say salvation. We should all know what that means. Hallelujah. Amen. ரட்சிப்பு என்றால் என்ன என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமான காரியமாக இருக்கிறது. So as we are reading this book in 1 John is writing saying everybody is a sinner. Hallelujah. யோவான் இதை எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார், எல்லா மனிதர்களும் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்று. He says that I don't want you to sin. Amen. ஆனால் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று அவர் விரும்புகிறார். So this morning time you and me should understand two elements of this soteriology. There's two important elements that we should know. இதுல முக்கியமாக இந்த soteriology பத்தி ரெண்டு முக்கியமான காரியங்கள் இந்த காலை வேளையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Can we open Romans chapter 6 verses 23? ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். The first aspect of soteriology is that everybody has sinned. Amen. முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எல்லா மனிதரும் பாவத்துக்குட்பட்டவர்கள். Can we say we all have sinned? Can you open our mouth and say we all have? We all have sinned. The second part of soteriology is that the next line of Romans 6:23, which is தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Hallelujah. But the gift of God is eternal life. Amen. Amen. The wages of sin is death. Everybody has sinned, everybody will die. But the gift of God was eternal life. Can we say eternal life? Amen. Hallelujah. Can we say sin? Eternal life. Hallelujah. This is the basics of soteriology, is to understand why are we saved. We are saved because of the gift that God has given in our life. Hallelujah. Can we say amen? Amen. Are we all together today morning? Amen. So I'm sorry if it's a little bit more detailed because the book is very detailed and you need to understand. That's why we're explaining all of this. Hallelujah. ஆமென். இந்த அதிகாரத்துல நிறைய ஆழ்தத்துவமான காரியங்கள் கொடுத்திருக்கனால நம்ம அதை ரொம்ப ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So can we say sin? பாவம். So the whole Bible is split into 4 types of sin and it's written in Latin. And maybe Flenda, can you go to the second slide? இந்த முழு அதிகாரமும் பாவத்தை குறித்து பைபிள் 4 விதமான பாவத்தை குறித்து கூறப்படுகிறது. நம்ம அதை பார்க்கலாம். 4 categories about sin.
Can we say amen? Amen. So there's 4 important Latin words we want to teach you today morning for you to understand, because everybody should understand the basic of salvation. Hallelujah. ரட்சிப்பினுடைய அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த 4 லத்தீன் வார்த்தைகளை வந்து நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். So let's say the first word together. The first concept is called posse peccare. Posse peccare. Posse peccare means it is possible to sin. போசே பெக்காரே என்றால் என்ன என்றால் பாவம் செய்கிறதற்கு There's chances. சான்ஸ் இருக்கிறது. This was available during the Adam and Eve period. Hallelujah. ஆதாம் ஏவாளினுடைய நாட்களில் இருந்த அந்த பாவத்தை குறித்து. Everybody with me? Posse peccare. Hallelujah. Then after Adam and Eve sinned and the fall happened, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு ஒரு the fall, the humanity, எல்லா ஜனங்களும் அந்த பாவத்திற்குள்ளானார்கள், அவர்கள் விழுந்து போனார்கள். we entered into a phase called non posse non peccare. Amen. Amen. Hallelujah. ரெண்டாவது உள்ளது வந்து நான் போசே நான் பெக்காரே. It means it's not possible to not sin. So it is not possible to not sin. That means everybody has to sin. That was after the fall. Hallelujah. This was during the Noah period. இது வந்து நோவாவினுடைய காலம், அதாவது எல்லா மனிதர்களும் அந்த பாவத்திற்கு உட்பட்ட பிறகு பாவம் செய்யாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம். Then Jesus decided to come and give all of us eternal life, and then we entered into a new phase called posse non peccare. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்ததுக்கு பிறகு உள்ள அந்த இத பாத்தீங்கன்னா போசே நான் பெக்காரே என்பது. That means you and me have a chance to not sin. Hallelujah. உங்களுக்கும் எங்களுக்கும் பாவம் செய்யாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. How many of you believe that? You cannot sin. There's sin in this world, but you have a chance to not sin, and that's where we are right now. Amen. இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது, ஆனால் பாவம் செய்யாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அது. And then once we all go to heaven and our time on earth is done, the last statement we can all read, it says non posse peccare. It means there's no possibility to sin. Amen. Amen. Hallelujah. இந்த உலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்பு நம்ம போக வேண்டிய அந்த நித்தியத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நான் போசே பெக்காரே என்பது பாவம் செய்வதற்கு ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது அது. Hallelujah. Hallelujah. So now that you and me we are on the same page, now we understand what is sin. Hallelujah. Amen. இப்போ உங்களுக்கு பாவம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். Let's all read 1 John chapter 2 verses 1 together loudly. Just the first line. Let us read only the first line. My dear children, I write this to you so that you will not, somebody say, you will not sin. Hallelujah. So the first point is we are all sinners. Amen. That is what John is saying. யோவான் சொல்லுகிற முதல் காரியம் என்னவென்றால் நம்ம எல்லாரும் பாவிகள் என்று. But look at the next line. But if you sin, can we read that in Tamil? But if you sin. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதி. Yes, amen. If you sin, that means you and me as Christians, as believers, as people who have accepted Jesus, we can still sin. Amen. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு விசுவாசியா இருக்கிற நம்ம, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம, தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை பாவம் செய்யலாம் என்று. But if anybody does sin, that's what was the line in English? It says, but if anyone does sin. In Tamil, what does it say? ஒருவன் பாவம் செய்வானானால், which means today you and me and everybody on earth, all our religious leaders, all our fellow Christians, we are all capable to sin again. Amen. அப்படி என்றால் அது என்ன சொல்கிறதுனா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் கூட ஒருவேளை பாவம் அவர்கள் செய்யலாம் என்று. The solution for that sin is available in 1 John chapter 1 verse number 7. Let's read that. ஆமென். அதற்கு பரிகாரம் எங்கே இருக்கிறது என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. In English it's 7. Maybe read the previous The blood verse. In of English it Jesus says Christ walk in the is- light. But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another. Maybe And the verse blood- 6 in Tamil. மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது.
Somebody say walk. Hallelujah. Somebody say walk with who? With Jesus. Can we say walk? Can we say Jesus? That means you and me today, if we are baptized, if we have accepted Jesus as our personal Savior, that doesn't mean immediately our life is saved. We have to have a relationship with Jesus. Amen. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம் என்றால் உடனே நம்ம விட்டு பாவம் முற்றிலும் நீங்கினது என்றல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் ஐக்கியத்தோடு நம்ம வாழ வேண்டும். As a church, we believe that once saved, always saved is not there. Once saved means I have to continue my relationship with Jesus. Amen. ஆமென். ஒரு தடவை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் அது முற்றிலுமாக என்றல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அந்த ஐக்கியத்தோடு இருக்கிறது தான். Hallelujah. ஹalleluya. So what is the second one? But if anyone sins, which means everybody here has a chance to sin. So can we continue reading that verse? 1 John chapter 2 verse 1. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Can we read that in English? But if anyone sins, we have an advocate who is the Father, Jesus Christ, The righteous. the righteous God. Amen. Somebody say advocate. So the first truth is that we all will sin, even if we are Christian, even if we have accepted Jesus, we will sin again. The second truth is that Jesus will always represent us, even if we are sinners. முதல் சத்தியம் என்னவென்றால் நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக இருந்தாலும் நம்ம பாவம் செய்கிறவர்களாக சில நேரத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது என்னவென்றால் நமக்காக தேவன் வந்து பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் நம்மளுடைய பாவங்களுக்காக. Hallelujah. 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 That means every time I sin, Jesus is standing as an advocate for me, pleading and praying that I should be right in front of God. Amen. Hallelujah. So ஒவ்வொரு நேரமும் நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக மன்றாடி அவர் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற தேவனாக இருக்கிறார். This word advocate, it's written in Latin. This book was written in Latin. So this word advocate means parakletos. பரிந்து பேசுகிறவர் என்கிற அந்த லத்தீனுடைய வார்த்தை என்னவென்றால் பாரக்கெல்டோஸ். We're teaching you a lot of Latin words because that's the book it was written and you need to understand that. So the word advocate is parakletos, and that's beautiful because the meaning of parakletos means not only advocate but somebody who stands next to you. When somebody is speaking against you, somebody stands next to you. This is what the word advocate here means. பரிந்து பேசுகிறவர் என்றால் நமக்காக பேசுகிறவர் மட்டுமல்ல, நம்ம கூடயே பக்கத்துல நின்று நமக்காக மன்றாடுகிறவர்கள் என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். How many of you are with me this morning? Amen. That means as there's a number of sins against me, all the words that I have used, all the things that I have watched, all the things that I have done that is hurtful to people, all the anger, all the pain, all the ego, all of this is like paper case. If you have seen a case file in the court, all these cases are up against you. ஒரு நம்ம பேசின வார்த்தைகள், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய ஈகோ எல்லாம் நம்ம செய்கிற மற்றவர்களை காயப்படுத்துகிற காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஃபைல் மாதிரி அப்படியே இருக்கிறது அந்த பேப்பர்ல. Church, imagine this with me. You are standing here in front of God, and all your sin and all the words that you have spoken is standing next to you, maybe taller than you because of the amount of things you have done. All your case files are here. நீங்க இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது நம்ம செய்த காரியங்கள் எல்லாம் அப்படி பைலப்பாயி ஒருவேளை நம்மளை விட டாலா நம்மளோட ஹைட்ல ஒருவேளை இருக்கலாம் அது. And then God is asking, how can I bring you to heaven? How can I accept you to heaven? நான் எப்படி உன்னை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி உன்னை கொண்டு வர முடியும்? And me as a sinner standing in front of Paul and Abraham and Moses and everybody is looking at me during the day of judgment. I am just standing there. I'm saying, God, what do I do? நியாய தீர்ப்பின் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், ஏப்ரஹாம் இப்படி பல பேருக்கு முன்பாக ஒரு பாவியாக நம்ம நின்று கொண்டிருக்கும் பொழுது, and when everybody is looking against you as if with all these case files, Jesus steps in and says, the case is closed.
I'm an advocate for him. ஆமென் ஹalleluya. எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து இந்த வழக்கை நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். What a privilege it is that God is ready to wipe out all the sin that has happened in your life with the precious blood that he has spilt in us. Amen. How much of things we have said, how much of things we have done, everybody can stand against us in court ready, but Jesus stepped in and said, I will be your protector. Amen. What a Amen. faithful God we serve. ஆமென் ஹalleluya. இப்படி பல காரியங்களுக்கு மத்தியில நம்ம நிற்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி அவர் நமக்காக பரிந்து பேசி உன்னுடைய எல்லா வழக்குகளையும் நான் அப்படியே ஒளிய செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். Jesus is ready to represent you and stand for you despite all the sin that you have done. ஆமென். நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் உங்களுக்காக அவர் உங்களுக்கு நிமித்தமாக நின்று அவர் பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக Let's இருக்கிறார். continue. Let's read verse number 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. He is a sacrifice or a propitiation for our sin. In other version it says sacrifice. Hallelujah. Jesus is a sacrifice for what? For our sins. Amen. இயேசு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஒரு கிருபாதார பலியாக இருக்கிறார். So the third truth that we all should understand is that means you and me and our family was saved from a very big destruction because Jesus sacrificed. ஆமென் ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிருபாதார பலியாக இருந்ததனால தான் பலவிதமான காரியங்களிலிருந்து அவர் நம்மை ரட்சித்தார். ஆமென். He sacrificed. Hallelujah. ஆமென். அவர் ஒரு கிருபாதார பலியாக இருக்கிறார். Somebody say sacrifice. Because of that sacrifice, me and my family are saved. Amen. ஆமென். அந்த கிருபாதார பலியினால தான் நம்மமும் நம்மளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டோம். Somebody say sacrifice. ஆமென். Look to your neighbor and say, Jesus died for you. Hallelujah. ஆமென். இயேசு நமக்காக அவர் Jesus died for மரித்தார். you. Amen. ஆமென். Tap your neighbor and say, Jesus died for you. Hallelujah. ஆமென். இயேசு நமக்காக மரித்தார். Romans chapter 5 verses 10. ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். Let's read that together. For if when we were enemies, we were reconciled to God through the death of his Son, much more having been reconciled, we shall be saved by his life. While all of us sitting here today morning were the enemies of God, Jesus' blood saved you and me. Amen. ஆமென். நம்ம இங்க இருக்கிற எல்லாரையும் தேவனுடைய இரத்தம் தான் நம்மை ரட்சித்தது. Hallelujah. ஹalleluya. That means all the beautiful people and the wonderful people sitting next to you today morning on your row, everybody was an enemy of God. Because of his blood, you and me were saved. Hallelujah. ஆமென். You and me were saved. Amen. ஆமென். நம் தேவனுக்கு சத்துருக்களாயில் இருக்கையில் கூட தேவன் நம்மளையும் நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களை தேவன் மட்டுமே ரட்சித்தார். And what's beautiful about God's gift is that in the last line, can we read it in English? That we are saved by his? We shall be saved by his life. All right, can we go to verse number 3? And not only that, but we also glorify in tribulations, knowing that tribulation produces perseverance. Amen. Now what happened in verse number 2 is certain versions have decided to delete one very beautiful statement that's available in NLT. It says, we have been saved, and not just us, but the entire world. Amen. ஆமென். அவர் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நமக்காக மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். That the word world is available in Tamil and it's available in NLT version. So if you're reading a different version, maybe you don't see that. But the sacrifice of God is available for the whole நேஷன். world. Can we say world? Whole world, that sacrifice is enough. Amen. ஆமென். அவருடைய பலி வந்து நமக்காக மட்டுமல்ல இந்த சர்வ லோகத்துக்காக நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாக அவர் இருக்கிறார். So Christ is enough not just for you but also for your family. Hallelujah. ஆமென். இயேசு நமக்காக மட்டுமல்ல நம்மளுடைய குடும்பத்திற்கும் அவர் தேவையாக இருக்கிறார். The blood of Christ is available for your family and for your friends. Hallelujah. ஆமென். இயேசுவினுடைய இரத்தம் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் நம்மளுடைய நண்பர்களுக்காகவுமே இருக்கிறது. The blood of Christ is also available for everybody who we get to meet. Amen. It is enough for the whole world. Amen. நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ இந்த உலகத்தில் உள்ள மொத்த ஜனங்களுக்காகவும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. So the question today morning that I want to encourage and ask you is, why should Jesus be your advocate
if you continue to sin. Amen. இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்த கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்கிறீர்கள், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேச வேண்டும்? And shouldn't we as a church, you and me, should change our mindset because Jesus is our advocate. Our life needs to change. Hallelujah. ஆமென், ஹalleluya. இந்த காலை வேளையில நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் நம்மளுக்கு பரிந்து பேசுகிற தேவனாக இருந்து கொண்டே இருப்பதனால் நம்மளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டும். Isn't our relationship with Jesus have to be changed a little bit because you now understand that every time you sin, Jesus in heaven has to stand as an advocate for you. Amen. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில நீங்க புரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு நேரம் பாவம் செய்யும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற தேவனாக இருப்பதனால நம்ம தேவன் கூட வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ஐக்கியத்துல இன்னும் சில மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டும். Church of God, the more you understand this truth, the more it will be, the sin will become bitter. Amen. And Christ will become sweet. Amen. Hallelujah. இந்த சத்தியத்தை நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளும் போது பாவம் செய்கிறது நமக்கு கசப்பாகவும் தேவனுடைய அன்பு நம்மளுக்கு எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும். How many of you are with me this morning? Amen. Hallelujah. Hallelujah. Let's continue reading verse number 3. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். We know that we have come to know him if we keep his commandments. Somebody say commandments. We know that we are a Christian when we follow the commandments of Jesus. Amen. ஆமென். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது நம்ம ஒரு விசுவாசி என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Let's read verse 4 and 5. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Those who do not follow the commandments of God, what is the verse that says? It says you are a liar. Hallelujah. This morning time, the most important thing that as a church we need to understand from the book of John is that action matters. Amen. ஆமென். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பொய்யர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Somebody say action matters. ஆமென். Tap your neighbor and say action matters. Hallelujah. Your actions have an impact. Amen. ஆமென். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒரு இம்பாக்டை கொடுக்கிறது. Let's read verse number 4 again in English and in Tamil. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். In English it says whoever says I know him. Anybody here knows Jesus? Do we know Jesus? That means everybody here can agree with that statement. Whoever says I know him, what's the next line? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். But does not keep his commandments is what? It's a பொய்யனாய் இருக்கிறான். Hallelujah. I like how John, he doesn't have time to be smooth with his words. John's writing only 3 epistles. He wants to be fast, so he says you are a liar if you do not listen to the commandments of God. யோவான் 3 நிருபங்கள் தான் எழுதினார். ஆனால் அவர் ரொம்ப ஸ்மூத்தா எழுதாம ரொம்ப நேர் இதா சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பொய்யர்கள் என்று. And commandments does not mean the 10 commandments. கற்பனைகள் என்றால் 10 கற்பனைகள் என்றால் மட்டுமல்ல. The actual Latin word that was used here means instructions of God. கரெக்டான பதம், லத்தீன் பதம் என்னவென்றால் தேவனுடைய எல்லா டீச்சிங்ஸ், அவருடைய எல்லா வார்த்தைகளுமே போதனைகளும். Hallelujah. So that means you and me, out of the 100 teachings that Christ did, if you cannot follow it, we are what? We are called a... Somebody open your mouth and say, Amen. It's a very strong word, not easy to come. You know why it's strong? Because if Christ is truth, we as Christians should be truth. So if somebody calls you a liar, it's a very big accusation in Christianity. Hallelujah. Amen. ஏன் அந்த வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்கிறது என்றால் தேவன் தேவனாக இருக்கனால் நம்மளும் சத்தியத்திலே வாழுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பொழுதுதான் அது அந்த நம்மளை பொய்யர்கள் என்று யோவான் சொல்லுகிறார். So what do we need to do? We have to first obey and follow the commandments of Jesus. Amen. முதலாவதாக நம்ம அவரிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். Somebody say obey. Amen. Commandments.
This morning, your action matters. Hallelujah. Amen. You can say that you know Jesus. You can say that you are a Christian. But this morning, I want to encourage you, follow and obey to the instructions of God. Amen. ஆமென். இந்த காலை வேளையில் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது ஒருவேளை எளிதாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவனுடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. You and me as a church, we need to understand one thing is, I am not obeying to get salvation. ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்புக்காக நான் அவரை வந்து அவரிடத்தில் கீழ்ப்படிகிறவன் என்று நீங்கள் நினைக்க கூடாது. I am obeying because I received salvation. Amen. நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நம்ம ஏற்கனவே ரட்சிப்பை பெற்றதனால நம்ம கீழ்ப்படிய வேண்டும். Because Christ gave a gift that I cannot pay, I will always obey Christ. Amen. தேவன் ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கனால அந்த கிரியையை எப்பவுமே செலுத்த முடியாததனால நம்ம எப்பவுமே அவரை வந்து கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். Can we read Ephesians chapter 2 verses 8 to 10? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. Somebody say gift of God. Amen. Amen. It is because of God's grace today you and me we have the salvation of God. Hallelujah. Amen. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். So dear church, if you have taken baptism already, that's good. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தீர்களானால் அது நல்லது. But I want to encourage you, if you do not know how to live a life of principles, you do not know the basics of what salvation is, you do not know what the instructions of God is, you and me have a big red flag in our life. Amen. அப்படி நம்ம ஞானஸ்நானம் ஏற்றும் தேவனுடைய கற்பனைகளின்படி வாழாமல் அவருடைய விருப்பத்தின்படி வாழாமல் இருந்தால் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். We need to understand the basics of why we love Jesus. Hallelujah. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படை காரணத்தை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். If today you and me are calling ourselves a Christian, we need to first understand, are we listening and obeying to what God has commanded us to do? ஆமென். இந்த காலை வேளையில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் அவரை நேசித்து அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமா என்று பார்க்க வேண்டும். And obedience comes in all aspects of our life, in our time, in our dedication to God, in our families, in our marriages, in everything. There is obedience to God. Amen. ஆமென். நம்மளுடைய நேரத்துல, நம்மளுடைய திருமண வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல எல்லா இடத்திலும் தேவனுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். So as a church you need to understand this truth. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Believing Jesus, தேவனை விசுவாசிக்கிறது, or having faith in Jesus, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது is the root of your salvation. உங்களுடைய ரட்சிப்புக்கு வந்து அடிப்படை வேறாக இருக்குது. But obeying Jesus, ஆனால் தேவனிடத்தில் கீழ்ப்படிகிறது, is the fruit of your salvation. ஆமென். Hallelujah. ஹalleluya. அது உங்களுடைய ரட்சிப்பின் கனியாக இருக்கிறது அது. So this morning time, if all of us sitting here as a church are very good believers and we believe Jesus, but we cannot obey and we cannot do ministry, that means we're lacking a fruit in our life. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில் விசுவாசிகளாக இங்க வந்து கொண்டிருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறோம் என்றால் நம்ம நல்ல கனிகளை கொடுக்கிறவர்கள் அல்ல. That's why we read in James chapter 2 when we did the Bible study previously in the book of James, we read that faith and work is together. Amen. ஆமென். அதனால தான் நம்ம யாக்கோபினுடைய நிருபத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வாசித்தோம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று. Hallelujah. Somebody Hallelujah. say faith works. That is what is needed in our life. Amen. கிரியையும் விசுவாசமும் சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. John chapter 14 verses 15, can we read that? John 14:15. யோவான் 14ஆம் அதிகாரம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். This morning time, if anybody loves Jesus, இந்த காலை வேளையில் எல்லாரும் தேவனை அன்பு செலுத்துகிறீர்கள் என்றால் we need to keep his commandments. ஆமென். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். People in the world will say, express your love through action. உலகத்தில் எல்லாரும் சொல்வார்கள், உங்களுடைய அன்பை வந்து ஒரு ஆக்ஷனால நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று. God says, express your love through obedience through my word. ஆமென். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறதுனால வெளிப்படுத்துங்கள் என்று. Hallelujah. Hallelujah. That means you and me need to have a relationship with Christ. Hallelujah. இந்த காலை வேளையில் எப்பொழுதும் நாம் இயேசுவினிடத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். We have to walk like Jesus walked. Amen. எப்படி இயேசு நடந்தாரோ அதேபோல் நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Can we read verse number 6, 1 John chapter 2? என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே
Hallelujah. Hallelujah. Can we read that in English? He who says he abides in him ought himself also to walk just as he walked. Hallelujah. And this morning, how did Jesus walk? எப்படி இயேசு நடந்தார்? Can we read John chapter 6 verses 38? யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது. சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். Jesus himself is saying, it is not my will, it is my Father's will. I am obeying and I am doing these things. Amen. Amen. Hallelujah. இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி என்று அவர் ஒப்புக்கொடுக்கிறார். So somebody say obedience. Hallelujah. Amen. Obedience. கீழ்ப்படிகிறது. A lot of things in our life will be perfectly fine if we learn how to obey. Amen. எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு தெரிந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நன்றாகவே இருக்கும். John chapter 15 verses 10, can we read that quickly? யோவானுடைய நிருபம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். If you keep my commandments, you will abide in my love, just as I have kept my Father's commandments and abide in his love. Verse number 11. கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். Amen. Verse 11, can we These read? things I have spoken to you, that my joy may remain in you, and that your joy may be full. Hallelujah. சந்தோஷம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். Finding joy when we start obeying Christ. Amen. Amen. தேவனிடத்தில் கீழ்ப்படியும் போது நம்ம அதிக சந்தோஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். If any of us lacking joy in our lives, let's start obeying what God has asked to do in our personal lives. Amen. ஒருவேளை இந்த காலை வேளையில சந்தோஷத்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? தேவனை கீழ்ப்படிகிற நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எல்லாம் சந்தோஷமாக நிறைவாய் இருக்கும். So whenever the world saw Jesus, they knew that Jesus loved God. And that's why God said, this is my son in whom I am well pleased. And Jesus and God always work together. Amen. Although they are one God. இந்த உலகத்திற்கு தேவன் தேவைப்படும் போது பிதா இதோ என்னுடைய குமாரன் என்று சொல்லி அவரை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவர் அவ்வளவாய் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். This morning time, if God looks at you or the world looks at you and me as an individual, can they say that we love Jesus? Amen. இந்த காலை வேளையில நம்மளால சொல்ல முடியுமா நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று? Can the people around us say, yes, this person he loves Jesus, or this person she loves Jesus? Amen. சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து இவர் இயேசுவை நேசிக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? Can the people look at our family and say, yeah, this family they love Jesus, they're very good? Amen. மற்றவர்கள் நம்மளை பார்த்து இந்த குடும்பம் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறது என்று சொல்ல முடியுமா? Loving Jesus first begins with loving the people next to you. Amen. Amen. தேவனை நேசிக்கிறது என்பது என்றால் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறது தான். We're going to put a stop to this full chapter. There is more verses to continue, and in time we will see what that works. ஆமென். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நம்ம வருகிற வாரங்களில் இதை நம்ம தியானிக்கலாம். But what's beautiful about the entire thing is God is encouraging you to stop sinning and to start obeying. Amen. ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்றால் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். Church of God, the Bible is saying anyone who doesn't listen to the word of God is a liar, and this is a very big accusation. ஆமென். நீங்கள் அவரை பின்பற்றாதல் இருந்தால் நீங்கள் பொய்யர்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பழியை போடுகிறது போல் இருக்கிறது. You and me, we are not liars. Hallelujah. நீங்களும் நாங்களும் பொய்யர்கள் அல்ல. But maybe our life is like a liar. Hallelujah. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். We need to change. We need to have obedience in our life. Amen. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது. Obedience in the way we manage our money. நம்மளுடைய பணத்தை கையாளுகிறதுல ஒரு கீழ்ப்படிதல் தேவை. Obedience in the way we manage our time. நேரத்தை செலவழிக்கிறதுல ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும். Obedience in the way we manage our opportunities. If God has given you 1 talent or 2 or 5 talents, you should multiply that. Hallelujah. தேவன் ஒரு தாலந்தோ 2 3 தந்திருந்தாலும் அதை எப்படி நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்பதில் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். Are you with me so far? Obedience in the way we manage our family and our marriages. நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய குடும்பங்களை கையாளுகிறதுல ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். Obedience in the way we do ministry. Hallelujah. தேவனுடைய ஊழியங்களை செய்கிறதுல ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். Obedience in the
way we discipline our children. Amen. நம்மளுடைய பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கறதுல ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். And for young people here, obedience in the way we respect our parents. ஆமென். இங்க இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோர்களை எப்படி மதிக்கிறீர்களோ அதுல ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும். Obedience in our personal time when no one is looking. Obedience in our personal time. ஆமென். யாரும் பார்க்காத வேளையில் உங்களுடைய தனிமையின் பாதையில் உங்களுக்கு கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. We need to live a life of obedience. Amen. ஆமென். எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். Somebody say obedience. Look to the person next to you and say obedience. You need to obey. Hallelujah. Amen. That's part of the reason why pastor encourages all of us here. Once service is finished, don't take a moment to run away and to go away. Take a moment to get to know somebody who is next to you. Hallelujah. அதனால் தான் பாஸ்டர் எப்பொழுதுமே நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. ஆராதனை முடிந்த உடனே அப்படியே கிளம்பி போய் விடுகிறதல்ல, நம்ம எல்லார்கிட்டயும் நம்ம வந்து பழகி அவர்களிட பேச வேண்டும் என்று. Hallelujah. Because if we are not able to show love to the people who are next to us, where else can we have an opportunity to show love? Amen. ஆமென். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை நம்ம நேசிக்காவிட்டால் நம்ம எங்க நம்மளுடைய நேசத்தை காண்பிக்க முடியும்? So can I encourage you in this morning time as a church, all of the church members who are sitting, after the church is done, which we'll finish, the sermon will be done next 5 minutes, and then once service is done, take a moment to speak and have a conversation with somebody you do not know much about. இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஒருவேளை மற்றவர்களுக்கு உங்களை அதிகம் தெரியாவிட்டால் சில நேரம் செலவழித்து நீங்க அவர்கள் கூட பேசுங்கள். It doesn't have to be a very long conversation. Just say hi, how are you? How is your week? Amen. ஒரு பெரிய கான்வர்சேஷன் இல்லாமல் எப்படி இருக்கீங்க, ஹாய் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீக்கெண்ட் எப்படி இருந்தது என்று நார்மலாக நீங்க பேசலாம். Maybe you can invite them to your home for a dinner. Why not? They are your church members. ஆமென். அவர் உங்களுடைய சபையின் அங்கத்தினராக இருப்பதனால ஒரு சாயந்திரம் அவர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட அழைக்கலாம். Some people are saying, can I come home tonight? Maybe you can take them out for a coffee when you have the time. Hallelujah. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது வெளியில எடுத்து போய் ஒரு காபி குடிக்கலாம் நீங்க சேர்ந்திருந்து. When we do not know how to spread love like this, we will never know how to spread love like this. ஆமென். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் எப்படி தேவனிடத்தில் நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும்? How many of you are with me this morning time? ஆமென். So the thing that we learned today morning is that salvation is the root. ஆமென். காலை வேளையில் நம்ம கற்றுக்கொண்டது என்னவென்றால் ரட்சிப்பே நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. Obedience is the fruit. ஆமென். கீழ்ப்படிதல் என்பது அதனுடைய கனியாக இருக்கிறது. Can we say together salvation, root, obedience, fruit? ஆமென். Look to somebody next to you and say you have to be fruitful. ஆமென். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை Tap them and பார்த்து say you have to be fruity. Hallelujah. ஆமென். You need to produce fruit. Amen. ஆமென். You have to produce fruit. Hallelujah. நீங்கள் அதிக கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். As a family we have to produce fruit. Amen. ஒரு குடும்பமாக நம்ம அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட As வேண்டும். married couples we need to produce fruit. Amen. ஆமென். திருமண வாழ்க்கையில் நம்ம அதிகம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். As individuals we have to produce fruit. Amen. தனிப்பட்ட பிள்ளைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Everybody here we need obedience in our life. ஆமென். Amen. இருக்கிற எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. If we do not know how to obey, we will have to give an account when we go to heaven. Hallelujah. ஆமென். கீழ்ப்படியாவிட்டால் தேவனுடைய சமூகத்தில் போகும்பொழுது அதற்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். Church of God, this is an alarm clock for you. Amen. ஆமென். இந்த காலை வேளையில் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். You will be standing in heaven and your spouse or your wife or husband or parents, nobody is going to be there. It's just going to be you and God, and half of heaven is looking at you. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்களுடைய பெற்றோர்களோ இருக்க மாட்டார்கள். அங்கு வந்து மொத்த அந்த பரலோகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கும். And there's no option B over there. There's no option B. There's no second chance. அங்க இன்னொரு செகண்ட் சான்ஸே உங்களுக்கு இருக்காது. We need to live a life of obedience. Amen. ஆமென். எப்பொழுதும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். Today if Jesus comes back and says it's time to go home, we should be ready. ஆமென். இந்த ஒருவேளை இந்த காலை வேளையில் கர்த்தர் வந்து நம்ம போகிறதற்கு நேரம் வந்து விட்டது என்றால் நம்ம ஆயத்தமாக இருக்க If வேண்டும். your flight is this week, your suitcase is mostly packed at least 3 hours before the flight. Or some people 1 week itself before they'll pack. ஒருவேளை நம்ம ஊருக்கு போக வேண்டும் என்றால் ஃளைட் அந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். Some people pack on that day also. சில பேர் அன்னைக்கு கூட அதை பேக் பண்ணி ஆயத்தமாக வைப்பார்கள். But let your Christian life not be like that. ஆனால் Amen. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. Whether the flight is taking off or not, you be ready to move. ஆமென். அந்த ஃளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுதோ இல்லையோ நம்ம எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க If வேண்டும். today is the very last day that we have on earth, amen. ஒருவேளை இந்த
இந்த நாள் தான் நம்மளுடைய இந்த உலகத்துல கடைசி நாளாக ஒருவேளை இருந்தால், you and me should say confidently, I am ready to meet Jesus today. ஆமென், ஹalleluya. நீங்களும் நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல வேண்டும், உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று. Can we look to somebody next to us and say, are you ready to see Jesus today? ஆமென். That doesn't mean you will go today. Just it's a question. It's only a question. Are you ready? ஆமென். If you are not, let pastor know. We have a wonderful salvation preparatory class. It's a class for you to understand what is your faith, how to believe in Christ, and before baptism we usually take this class. But if you have already taken baptism, no problem, you can come attend these classes to know more about why you love Jesus. ஒருவேளை நம்ம ஆயத்தமாக இல்லாமல் இருந்தால் நம்ம பாஸ்டரை அப்ரோச் பண்ணலாம். ரெட்ஷிப்பை குறித்ததான சில கிளாஸஸ் வந்து எடுக்கப்படும். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட நம்ம இந்த கிளாஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணலாம், நம்மளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ரெட்ஷிப்பை குறித்து தானது. Let's read verse 9 and 10 and finish this sermon. Verses 9 and 10, chapter 2. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. Everybody heard that? Let there not be any hatred in our heart for the people who are sitting next to us. ஆமென். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் வந்து எந்த ஒரு பகையும் இல்லாதபடிக்கு நம்ம இருக்க வேண்டும். You and me need to be ambassadors of love. Hallelujah. ஆமென். எப்பொழுதும் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். We need to forgive the people around us. நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை நம்ம மன்னிக்க வேண்டும். Maybe some of you need to forgive your parents for whatever they did. சில பேர் உங்கள் பெற்றோர்கள் செய்த காரியங்களை நீங்கள் மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். Some of you need to forgive your spouse for whatever they did. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஏதாவது செய்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும். Some of you need to forgive our kids for whatever they did. நம்மளுடைய பிள்ளைகள் சில காரியங்களை செய்திருந்தால் அதை நம்ம மன்னிக்க வேண்டும். If we cannot forgive and love, we will always be stuck in a cycle of pain. நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியாவிட்டால் வந்து எப்பவுமே அது வந்து ஒரு வலியோடு நம்ம அதை நகர்த்தி செல்கிறவர்களாக நம்ம இருப்போம். This morning time, how many of you are ready to say, I forgive the person who was disturbing me? ஆமென். இந்த காலை வேளையில எத்தனை பேர்னால சொல்ல முடியும், என்னை தொந்தரப்படுத்துகிறவர்களை நான் மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று. It can be anyone in your family or outside your family. God is asking you to love. Raise your hand and say, God, I forgive this person, Lord Jesus. ஆமென். ஹalleluya. அந்த மனிதனை நான் மன்னிக்கிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். Because as per verse 9 and 10, I am a person who needs to love. Hallelujah. ஆமென். வசனம் 9 10 இன் அடிப்படையில் நம்ம தான் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Come on, open your mouth and say love. ஆமென். Can we say that louder? Love. Love. Look to the person and say, I appreciate you. Hallelujah. Look to the person behind you and say, yes, I appreciate you. Amen. We don't get to say that a lot. Take a moment to appreciate someone this morning. Hallelujah. Let us all stand up and have a word of prayer. Amen. Let's all stand up in this morning time and give God thanks for the word. Heavenly Father, Lord Jesus, we commit our lives to you. Thank you for the obedience that you want from our life. Thank you for the love that you demand from our life. Thank you, Lord, that because of our obedience and because of our love, we will live a life without sin and we will be ready to see you when you come back, Lord. Lord, prepare our life every day to be ready. Prepare our life every day, Lord Jesus, to be ready. In case you come back, help us to hear that statement, well done, my faithful servant. Help us, Lord, to be ready and to run the race in a proper way, Lord Jesus. As a church, as a family, as one people, we commit our lives in your hand. Have mercy upon us, Lord. May your grace be upon us. Anything that we have done, please forgive us today morning. Any sin that we have done, please forgive us this morning, Lord. Lord, as Psalms 51 says, renew a right spirit within me. Do not take your Holy Spirit away. Give me a pure and clean heart this morning time, Lord, because I want to live a life that is ready to meet you when you are back. Or whatever I'm doing over here on this earth is just a very small percentage of my time. I want to spend eternity with you, Lord. I want to be with you, Lord Jesus. I want to celebrate with you. I want to rejoice with you. I want to just enjoy heaven with you. So as a church, we declare that our life, our family is for you. In the name of Jesus we pray, and the church says, Amen. Hallelujah. இந்த கால வேளையில் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக எல்லாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கி இந்த அநேகருக்கு இல்லாதது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாகும், அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாகும். ஆமென். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசியதற்கு நன்றி, உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி அப்பா. இந்த நாள் ஒரு விடுதலையோடு நடக்க கர்த்தர் நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி சுமந்து செல்லும் தேவன் அப்பா. வருகிற வாரம் முழுவதும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அனுதினமும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் அப்பா நாங்கள் காண்கின்ற எல்லா காரியங்களிலும் அப்பா I pray that favor of yours will move, oh God. ஆண்டவரே, தயவும் இரக்கமும் நீ செய்ய வல்ல தேவன் அப்பா. கரம் பிடித்து நடத்தி செல்லுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த நோய், எந்த வியாதி, விக்கிர மோசம் எதிர்கிட்ட நெருங்காத வர அக்கினி வேலை அடைத்து நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் பிள்ளைகளை அப்பா கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க. உண்மையே பற்றி நிற்கவும், உண்மை நம்பி நிற்கும் பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை அனைத்தும் ஏறெடுக்கிறோம் நல்ல தயவுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.